மனவளக்கலை அன்பர்களுக்கு வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியோடு கிடைத்த அனுபவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் மகிழ்ச்சி அவர்கள் 26/10/2004 ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் வாழ்க்கை தத்துவம் என்கிற ஒரு விளக்கத்தை அளித்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னா, மனிதன் எதற்காக வாழ வேண்டும், அவனுக்கு என்னென்ன வேணும், அதெல்லாம் அவனுக்கு நிறைவா கிடைச்சிருக்குதா, மகிழ்ச்சி இல்லாம ஏன் வாழ்றான், மகிழ்ச்சி குறையிறதுக்கான காரணங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ உலக பற்றுதல்களிலிருந்து மனித மனம் விடுபடணும், அதுக்கு துறவு மேற்கொள்ளணுங்கிறத சொன்னாங்க. அப்ப துறவு மேற்கொள்ளணும்னு சொன்ன உடனே ஒரு அன்பர் வந்தார். சாமி, நானும் உங்களுடைய வந்துடுறேன் அப்படின்னாரு. உடனே மகிழ்ச்சி திருப்பி ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? அவர் திரும்பி உட்கார்ந்துட்டார். புரிஞ்சது சாமி. அப்போ துறவு அப்படிங்கிறது இந்த இடத்துல மகிழ்ச்சி என்ன சொல்ல வர்றாங்க, உலக பொருட்களோடையே நாம இருக்கணும், அதே சமயம் அதுல அட்டாச்மெண்ட் ஆயிடக்கூடாது. சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா கூட அதுல துறவு இருந்ததுன்னு சொன்னா தேவைக்காகத்தான் சாப்பிடுறோமே தவிர ருசிக்காக நாம சாப்பிட்றது இல்லை. ஆக இந்த உடல்ல கூட நாம கொஞ்ச நாளைக்கு பற்றி இருக்கிறோம், அப்புறம் இந்த உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சிரும். எனவேதான் எந்த பொருளிலும் நாம பற்றி நிற்கக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சி வேறொரு இடத்துலையும் சொல்லுவாங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அப்படின்னு அழகா சொல்றாங்க. ஆக இந்த அனுபவமும் நமக்கு ரொம்ப இனிமையா எளிமையான விளக்கங்கள் மூலமா மகிழ்ச்சி தந்தாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளம்.